Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA 2025ஓட ரவுண்டு ஷெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நேற்று தான் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. ரவுண்ட் ஷெடியூல் அப்போ வரல, இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. நீங்கள் எந்த ரவுண்டு, எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் இப்போ எந்த ரவுண்டில் இருக்கீங்க, ரவுண்டு 1ஆ, ரவுண்ட் 2ஆ, ரவுண்ட் 3ஆ கொடுத்துருக்காங்க. எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன டேட்டுக்கு, நீங்கள் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி தனியாக கொடுத்துருக்காங்க, ஒகேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஜென்ரலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கவுன்சிலிங் ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் 13 நாள் நடக்கும் இல்லையா, அதுக்கான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்போ உங்களுக்கு காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எப்போ நீங்கள் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் 2:30க்கு எடுக்கிறேன், நைட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, உடனே உங்களுக்காக எடுக்கிறேன். ஓகே, சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷெடியூல், இப்போது டென்டேட்டிவ் ஷெடியூல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் நமக்கு 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 7ஆம் தேதி 8ஆம் தேதி, 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி. அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஃபார் டிஃபரன்ஷியல் ஏபிள் எக்ஸ் சர்வீசன் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி. அதெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரியும். ஜென்ரல் கவுன்சிலிங் 14ஆம் தேதி 19ஆம் தேதி. இந்த கேப்புக்குள்ளே தான் எவ்வளோ ரவுண்டு, என்னெல்லாம் ரவுண்டு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, யாரெல்லாம் எந்த ரவுண்டுன்னு தெரியாமல் இருந்துச்சு, அது இப்போ பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா என்ன, துணை கலந்த என்னெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோம். SCA டு SC கவுன்சிலிங்க்கு 25, 26 அண்ட் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 26/8/2025. இப்போ பாருங்கள், நமக்கு ரவுண்ட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ரெண்டுக்கும் சேர்த்து 7.5 ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், 7.5 ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி பசங்களை, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்ருக்காங்க. 7.5 அகாடமிக் அண்ட் ஒகேஷனல். அவங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அப்படின்னா 7ஆம் தேதி. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ? 7ஆம் தேதி. ஓகே, அடுத்து நல்லா கேட்டுக்கோங்க, 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். அண்ட் 7ஆம் தேதி 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடும். 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 7 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும், ஒரு நாள் கூட டைம் இல்லை. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எந்த காலேஜுன்னு சொல்லிவிட்டு எப்போ தெரியணும், காலையில் 8 மணிக்கு, அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு, 8ஆம் தேதி 7 மணிக்கு தெரியும். 8ஆம் தேதி 7 மணிக்கு தெரியும், சரிங்களா. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணும், அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா, அக்செப்ட் நான் போடான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8ஆம் தேதியே 5 மணிக்குள்ளே முடியாத டைம், 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும், காலேஜில் சேர சொல்லி ஆர்டர் வந்துடும். எப்போனா 8ஆம் தேதி அன்னைக்கு நைட் 9 மணிக்கு வந்துடும். ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிருதில்ல. சரி, அகாடமிக் அண்ட் ஒகேஷனலுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூல். இது பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் 9ஆம் தேதி பண்ண சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது 5 மணிக்குள்ளே. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 11ஆம் தேதி. அதாவது என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா, அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் போர்டெல்லாம் 11ஆம் தேதி நம்ம காலையில் 7 மணிக்கு அந்த ஓப்பன் ஆயிடுது. எதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணோன்னா, கன்ஃபர்மேஷன் 11ஆம் தேதி அந்த 7 மணிக்குள்ளேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலன்னா சீட்டு போயிடும், அதுதான் அர்த்தம். ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 12/7/2025 7, அதாவது உங்களுக்கு எந்த காலேஜில் போய் சேர சொல்லி ஒரு ஆர்டர், ஒரு ஃபைனல் ஆர்டர், அது 12ஆம் தேதி காலையில் 7 மணிக்கே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நமக்கு வரோம். ஸோ இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா யாருன்னு தெரியல, எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஏபிள்டு, அவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வருவோம். நமக்கு எந்த ரவுண்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க, தெரியுதா. அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க, தெரியுதா. ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 தெரியுதா. ரவுண்டு 1 பார்த்திங்கன்னா 200லேருந்து 179 மணி கூப்பிட்ருக்காங்க, சரிங்களா. எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் முடி கூப்பிட்ருக்காங்கன்னா 1ஆவது ரேங்க்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் உங்கள் கூட 39,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 39,145 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. இதோட டீட்டெயில் வீடியோ ரவுண்டு வைஸ் நான் தனித்தனியாக கொடுக்குறேன். இப்போதைக்கு ஷெடியூல் மட்டும் பார்த்துடலாம். எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 14ஆம் தேதி ரவுண்டு 1க்கு
14ஆம் தேதி காலையில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், ரெடியாக இருந்துக்கோங்க. 16ஆம் தேதி 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ ஆப்ஷன் இருக்குது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும். 3 நாள் டைம். பிஃபோர் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது எந்த காலேஜுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா 17ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கிடைக்கும். சரிங்களா? 17ஆம் தேதி 7/2025 10 மணிக்கு காலையில் கிடைக்கும். என்ன காலேஜ், அக்செப்டன் அப்போர்டு கொடுக்கணுமா, அக்செப்டன் ஜாயின் கொடுக்கணுமா, டிக்ளைன் அப்போர்டு கொடுக்கலாமா, டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கணுமா, இப்படி பல்வேறு ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா? அந்த நாள் தான் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணுறதுக்கு டைம், கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17/7 18/7 முடி டைம். 18/7 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது. நம்ம தான் கரெக்டாக வந்து பண்ணிக்கணும், இல்லைனா வந்து வம்பில் மாட்டிக்குவோம், சீட்டு போயிடும். நம்ம தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதனால் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துடணும். அடுத்தது நல்லா பாருங்கள். ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்டன் ஜாயின், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்டன் அப்போர்ட். யாரெல்லாம் அக்செப்டன் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும்ல, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த காலேஜ் வேணும், ஆமாம் எனக்கு அந்த சாய்ஸ் பிடிச்சிருக்கு, அக்செப்டன் ஜாயின் கொடுத்துக்கிறேன்னா அவனுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அந்த ஆர்டர் 19ஆம் தேதி 19/7/2025 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். சரி, அந்த ஆர்டரில் என்னெல்லாம் போட்டிருக்கோங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஆர்டர் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், நீங்கள் காலேஜுக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? 5 நாளுக்குள்ளே போய் கொடுக்கணும். அதை நம்ம பார்த்துருவோம் என்னென்னு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்டன் அப்போர்டு, யாரெல்லாம் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் 19/7/2025 காலையில் 10 மணிக்கு. அதே மாதிரி அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்களும் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களும் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போய் இந்த 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். 19 20 21 22 23 இந்த 5 நாளுக்குள்ளே 23ஆம் தேதி 5 மணிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணலைன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகிடும். ரிப்போர்ட்னா சும்மா போய் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஃபீஸ் கட்டணும். அவங்க என்ன ஃபீஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கிடையாது. நீங்கள் காலேஜுக்கு தகவல் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கணும், என்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், என்னெல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா காலேஜ் வைஸ் மாறும். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே போட்டிருப்பான் என்ன காலேஜ் என்ன காலேஜ் எல்லாமே போட்டு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு, என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு போட்டிருப்பான். சரிங்களா? எதுக்கும் காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு ஃபீஸை கொண்டு போய் கட்டுற மாதிரி இருக்கும், ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க சிலவங்களுக்கு அங்கே பணம் காட்டாது, அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லையும் காட்டாது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லையும் காட்டாது. 7.5 ரிசர்வேஷனுக்கு எஸ்சி எஸ்டிக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கவங்களுக்கு அந்த அங்கே பணம் காட்டாது. டிஎஃப்சிக்கு போகிறவங்க அக்செப்டன் அப்போர்டு கொடுத்து போகிறவங்க பிரச்சனை கிடையாது. அக்செப்டன் ஜாயின் கொடுத்து போகிறாங்க தெரியுங்களா, அவங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும் என்னங்கிறதெல்லாம் வேலை வரையும் கேட்டுக்கணும். ஆனால் டிஎஃப்சிக்கு கொண்டு போகிறவங்க அக்செப்டன் அப்போர்டு கொடுத்து டிஎஃப்சிக்கு போகிறவங்க அங்கே என்ன ஃபீஸ் இருக்கோ அது கொண்டு போய் கொடுத்தா போதும். அங்கே ஃபீஸே காட்டலைன்னா கொண்டு போக வேண்டாம். அது உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஒப்படைக்கணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமோ, அப்போர்டு கொடுத்துருக்கீங்கள, அப்போர்டில் என்ன காலேஜ் கிடைக்குதோ, இல்லை அப்போர்டில் கிடைக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறதே கூட கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம். அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கள அது கன்ஃபார்ம், அதுக்கு தான் பணம் கட்டுறோம் டிஎஃப்சியில். அந்த டிஎஃப்சியில் இருக்க பணம் எந்த காலேஜ் உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், ஒரிஜினல்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட. மேலே ஏதாவது கல்லூரி கிடச்சா அதுதான் ஃபைனல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழே வராது. இல்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கதே கிடச்சா அதுதான் ஃபைனல். எதுங்கிறது எப்போ முடிவாகும்னா 26/7/2025 முடிவாகும். சரிங்களா? அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்போர்டு கேண்டிடேட், அப்போர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு. ஒருவேளை டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு எங்கேயுமே போக வேண்டாம். ஆனால் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு இப்போ கிடச்ச காலேஜ், ஒரு காலேஜ் 5வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, பிஎஸ்சியில் சிஎஸ்சி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு வேண்டாப்பா, எனக்கு இந்த ரவுண்டே வேண்டாம், டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் வந்து அப்போர்டில் எதாவது இருந்தால் பார்க்குறேன்ப்பா, சும்மா கொடுத்துருப்பா, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருந்தீங்கன்னா மேலே ஏதாவது இருந்தால் கிடச்சிரும், இல்லைனா அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இவங்களுக்கு மட்டும். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க அப்படி இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ 5வது காலேஜ் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, மேலே உள்ள 4 காலேஜில் எதாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க, அதில் கிடச்சா அதுதான் ஃபைனல், இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்க தான் ஃபைனல். இது புரிஞ்சுக்கோங்க. 26ஆம் தேதி 26/7/2025 அன்றைக்கி உங்களுக்கு போய் சேர, அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அது அதுலேருந்து 5 நாளுக்குள்ளே போய் நீங்கள் சேர்ந்துடணும். சரி, இப்போ பாருங்கள் 177.96, அதாவது 9/6/5லிருந்து 143.085 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 39,000
146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக போகணும். இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்காரங்க கண்டிப்பாக போகணும்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அந்த டேட்டுக்கு எந்த டேட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு ஸ்டார்டிங் டைம் 10 மணி 26 26/7 அன்றைக்கி பண்ணணும் ரவுண்ட் 2காரங்க. அதே மாதிரி 28 வரைக்கும் டைம் உங்களுக்கு, 26 27 28 3 நாள் டைமு. 28 ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், காலேஜ் என்னன்னு கிடைக்குமில்ல, 29 காலேஜ் தெரிஞ்சிடும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுப்பியா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பியாங்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு 29 30 வரைக்கும் டைமு. 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நீ கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணலன்னா சீட்டு போயிடும். அதே மாதிரி 31/7/2025 ரவுண்ட் 2காரங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க யாரோ, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க யாரோ, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இதே கான்செப்ட் தான். 31 அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். எந்த அலாட்மெண்ட்டு? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு. ஸோ அது ரிலீஸ் ஆகும். இந்த 5 நாளுக்குள்ளே போய் 31/7/2025 4/8/2025 போய் ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணலைன்னா சீட்டு போயிடும், வேக்கண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணுறது ஈஸி. காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனா அவங்ககிட்ட கேட்கணும் என்ன ஃபீஸு ஏது ஃபீஸுன்னு. அதில் போட்டிருக்க ஃபீஸு கிடையாது. அதில் 30,000 போட்டிருப்போம். 30,000 கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஊராக போகணும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க, என்ன கொண்டு வரணும் எது கொண்டு வரணும். டிஎஃப்சினா பக்கத்தில் இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎஃப்சிக்கு போகிறதா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க தான் போவாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா அது ஒரிஜினல்ஸ் மட்டும் கொண்டு போயிடுங்க. அண்ட் ப்ளஸ் என்ன ஃபீஸோ அதை கொண்டு போயிடுங்க. 7/8/2025 அப்போர்டு ரிசல்ட் வந்துடும். யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருப்பாங்க, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருப்பாங்க. நாட் எலெக்டட் வந்தவங்களுக்கும் அப்போர்டு ஆப்ஷன் காட்டும். இப்போ அப்போர்டு ஆப்டட் நான் எடுத்துக்கிறேன், இல்லைனா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு அவங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை அவங்களுக்கு அவங்க போட்ட சாய்ஸில் எதுவுமே அலர்ட் ஆகலை, யாராவது சீட்டு விட்டுட்டு போயிருந்தால் கிடைக்குமோ என்னமோ, அதுதான் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம். அந்த ஆப்ஷன் கொடுத்தா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடும். அவங்களுக்குமே அந்த ரிசல்ட்டு 7 அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் யாருக்காவது நாட் அலர்ட்னு வந்தால் இதே கேஸ் தான். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாட் அலர்ட்னு அப்போர்டில் எதாவது இருந்தால் செக் பண்ணும். அதாவது கொடுத்த சாய்ஸஸ் எல்லாம் செக் பண்ணும். இன்னொரு முறை செக் பண்ணிவிட்டு எதாவது இருந்தால் கொடுக்கும், இல்லைனா அடுத்த ரவுண்டு மூவ் ஆகிடும். ஓகே, இது நாட் அலர்ட்டட் கேண்டிடேட், குழப்ப விரும்பல. அப்போ அப்போர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 7/8/2025 ரிலீஸ் ஆகிடும். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. தேர்ட் ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு, ரவுண்டு 3 143 கட் ஆஃப்லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 1,37,711 ரேங்க்லேருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த ரவுண்டுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,00,000 பேர் பக்கம். இந்த ரவுண்டுலேயும் பாருங்கள் 1,00,000 பேர் பக்கம் கரெக்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதை நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தேர்ட் ரவுண்டுக்குனா 7ஆம் தேதி 7/8/2025 ஆகஸ்ட்டில் 9/8/2025 முடிவு பண்ணணும். உங்களுக்கு எப்போ டேட்டு கூப்பிட்றாங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும். ரவுண்டு 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 குழப்பாதீங்க. ரவுண்டு 3 போய் ரவுண்டு 1 போய் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போவோ அந்த கோட்டா அங்கே கொடுத்துருக்காம பாருங்கள், அந்த இடத்துல போய் பண்ணணும். 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும். 9ஆம் தேதிக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், இல்லை நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 10/8/2025 அந்த அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிரும். என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும். அக்செப்ட் அண்ட் அப்போடா, அக்செப்ட் அண்ட் ஜாயினா, டிக்ளைன் அப்போடா, இல்லை ஏதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. 10/8/2025 11/8/2025 டைம். ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். அதுவும் 5 மணிக்கு இது க்ளோஸ் ஆகிடும். நல்லா கேட்டுக்கணும், 5 மணிக்கு இது க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் சீட்டு போயிடும். அதுதான் முக்கியம். அடுத்தது யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்களோ, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி என்ன ரிலீஸ் ஆகுது, அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் 12ஆம் தேதி 12/8/2025. யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்களோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். சரி, அவங்க அந்த அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு எங்கே போகணும்னு தெரியும்ல. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா காலேஜுக்கு போகணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு டிஎஃப்சிக்கு போகணும். ஸோ உடனே போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த 5 நாளுக்குள்ளே போனால் போதும். இப்போ காலேஜில் வேறு டிஸ்ட்ரிக்ட் போவீங்க, நீங்கள் அது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக என்னெல்லாம் வேணும்னு கேட்டு போனால் போதும், போய் முடிச்சிடணும். அதுக்குள்ளே போனீங்கன்னா வேக்கண்ட் ஆகிடும், சீட் ரத்தாயிடும். அதனால் போயிடுங்க. 17ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்போர்டு ரிசல்ட் யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ, டிக்ளைன் அப்போர்டு 20/8/2025 டிக்ளைன் அப்போர்டு, இல்லை அக்செப்ட் அப்போர்டு, ஏதாவது அப்போர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வர மாதிரி இருந்தால் இந்த டேட்டுக்கு வரும்.
ஓகே, இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் ஷெடியூல் உங்களுக்கு பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போ 7.5 ரிசர்வேஷன் பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன் அதே மாதிரி கட் ஆஃப் தான் கூப்பிட்ருங்க. 200லேருந்து 179 ஃபஸ்ட் ரவுண்டில். 7.5 ரிசர்வேஷனுக்கு என்னென்னா ஜென்ரல் இப்போ சொன்னோம் இல்லையா, யாரெல்லாம் 7.5ல் இருக்கீங்களோ அவங்க ஜென்ரல்லையும் இருப்பாங்க. 2 லிங்க் ஓப்பன் ஆகும். அதே டேட் தான் பார்த்தீங்களா. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14/7/2025 16/7/2025 முடி பண்ணணும். அதே ஜென்ரல் கவுன்சிலிங்கோட சாய்ஸ் லிங்கும் அதே ஒரே இதில் 2 லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். 2லையுமே டச் பண்ணி நீங்கள் வந்து போய் உள்ள சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 22,662 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா. ஸோ இது பாருங்கள், செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 178லேருந்து .965 143.085 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 2663 ரேங்க்லேருந்து 18,921 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. 7.5ல் ரவுண்ட் 3ல் 143லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க ரவுண்ட் 3ல். அதில் 18,922 ரேங்க்லேருந்து 46,848 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. கடைசி ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்கள், ரவுண்டு 1ஓட சாய்ஸ் ஃபில்லிங் 14 to 16 இந்த 3 நாளுக்குள்ளே பண்ணணும். ரவுண்ட் 2ஓட சாய்ஸ் ஃபில்லிங் 26 to 28. ரவுண்ட் 3ஓட சாய்ஸ் ஃபில்லிங் 7 to 9. அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்ன காலேஜுன்னு கிடைக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 17ஆம் தேதி, செகண்ட் ரவுண்டுக்கு 29ஆம் தேதி, தேர்ட் ரவுண்டுக்கு 10ஆம் தேதி. நீங்கள் இப்படி பாருங்கள், நான் ஸ்பீடாக சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்டு 1 17-18, ரவுண்ட் 2 29-30, ரவுண்டு 3 10-11 பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே அதே தான். அந்த யாருக்கெல்லாம் அக்செப்டன்ஸ் ஜாயின் அப்போர்டு கொடுத்தாங்களோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் 19ஆம் தேதி ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் ஆகும். 31ஆம் தேதி அந்த ரவுண்டு நடக்கும்போது ரிலீஸ் ஆகும். தேர்ட் ரவுண்டுக்காரங்களுக்கு 12ஆம் தேதி 8/2025 அந்த ரவுண்டு நடக்கும்போது ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு யார் போகணும், யார் காலேஜுக்கு போகணும்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து காலேஜுக்கு போகணும். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து காலேஜுக்கு போகணும். ஸோ அது எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டலாம். அதே மாதிரி 19/7/2025 23/7/2025 வரைக்கும் டைம் யாருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு 31லேருந்து 4ஆம் தேதி முடி டைம். அதே மாதிரி தேர்ட் ரவுண்டுக்கு 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி டைம். ஸோ அப்போர்ட் ரிசல்ட் எப்போ வரும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அப்போர்டு அக்செப்டன் அப்போர்ட் டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அப்போர்ட் ரிசல்ட் எப்போ வரும்னா, அதாவது உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களும் பிரச்சனை இல்லை. டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்குலாம் காலேஜ் கிடச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். அக்செப்டன் அப்போர்டுக்கு என்ன தெரியும்னா, ஒன்று அக்செப்ட் பண்ணதே கிடைக்கும், நான் அப்போர்டு போட்டது கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைக்கிறது அன்றைக்கி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி 26/7/2025 அப்போர்டு ரிசல்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. 7ஆம் தேதி 7/8/2025 செகண்ட் ரவுண்டுக்கு. அந்த செகண்ட் ரவுண்ட் ஷெடியூலில் இருக்குது. தேர்ட் ரவுண்டு ஷெடியூலில் வரும்போது 20/8/2025 அன்றைக்கி தேர்ட் ரவுண்டு அப்போர்டு ரிசல்ட்டு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன். இது ஒகேஷ்னல் கவுன்சிலிங் அந்த ரவுண்டு 1 நடக்கும்போதே நடக்குதுப்பா. அதாவது ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி ஜென்ரலில் சொல்லிக் கொடுத்தல அதே மாதிரி 200லேருந்து 80 வரைக்கும் 200லேருந்து 80.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 2342 பேரை கூப்பிட்ருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 14/7லேருந்து 16/7 முடி 3 நாள். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் 17-18. ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறாங்களோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், யாருக்கெல்லாம் அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறாங்களோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், அது அன்றைக்கி 19/7/2025 ரிலீஸ் ஆகும். 5 நாளில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்ல. டிஎஃப்சிக்கும் நம்மளுடைய அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து 19/7/2025 23/7/2025 ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணலன்னா சீட்டு போயிடும். யாரெல்லாம் அப்போர்டு ஒகேஷனில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் 26/7/2025 ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து மேட்ரு. ஸோ அடுத்து வந்து ஒகேஷனில் 7.5 சேம் டேட்டு. ஏன்னா 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஒகேஷன்காரங்களுக்கும் 7.5 இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஜென்ரல் ஒகேஷன்லேயும் 7.5லையும் அவங்களுக்கு வந்து 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 2லேயுமே பண்ணணும். அதே ஷெடியூல் தான். என்ன ரேங்க்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். 200லேருந்து 83.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 524 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே அதே டேட்டு தான் பாருங்கள், மாறவே இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் டேட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சும்
ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அப்போர்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஜாயினுக்கு இந்த தேதியில் கிடச்சிரும். ரிப்போர்ட் பண்ணுற டைம் இதுதான், அப்போர்ட் ரிசல்ட்டு இதுதான், அன்னைக்கு தான் கிடைக்கும், அதே டேட். ஸோ இதுதான் ஷெடியூல். இந்த ஷெடியூல் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன், தெளிவாக பாருங்கள். நான் வந்து தனித்தனியாக ரவுண்டுக்கும் நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ பேர் இதில் போட்டி போடுறாங்க. இப்போ பாருங்கள், ஜென்ரலில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, 39,000 பேர் இருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அந்த 39,000 பேர்த்தில் எவ்வளோ பேர் போட்டிக்கு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ரவுண்ட் ஷெடியூல். ஓகேவா? கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் மாதம் முடியுது, ஆகஸ்ட் 19, 18 அந்த முடியுது. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 14ஆம் தேதி ஆரம்பிச்சு. எஸ், ஆமாம், 14ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சு நமக்கு எப்போ தேர்ட் ரவுண்டு வரைக்கும் முடியுது அப்படின்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லி 14ஆம் தேதி ஆரம்பித்து 9ஆம் தேதி வரை, அதாவது இந்த கவுன்சிலிங் எப்போ முடியுதுன்னா 20/8/2025 அன்றைக்கி முடியுது. அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ எனிவே, இதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சால்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தூக்கம் வருது, போய் தூங்குறேன். அண்ட் பை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டேங்க, ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.